2026 திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறும். 2021 26 பெரிய வெற்றி பெறும் சொல்றதுக்கான காரணம் என்ன? நிறைவு சுற்று அண்ணா. இல்லை, நீங்கள் தலைப்பு 200 தொகுதிகளில் வெற்றி பெறும், எப்படி வெற்றி பெறும் என்கிற விவாதமே இப்போ உள்ளே வரல. சிறந்த முதல்வர், மக்களுக்கான முதல்வர் எடப்பாடின்னு சொன்னதோட எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அந்த 5 ஆண்டுகளில் என்ன நடந்தது, என்ன வளர்ச்சி நடந்தது என்று பேசப்படவில்லை. தேர்தலிலே கூட்டணியை தாண்டி ஒரு ஆட்சி செய்திருக்கிற சாதனைகள் மூலம் வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் அந்த 200 தொகுதி. நீங்கள் கூட்டணியை மட்டும் நம்பி நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு பெரிய கோலை செட் பண்ண முடியாது. பாலனை சொல்றாரு 96 2001 நல்ல ஆட்சி தானே, ஏன் ஆட்சி இழந்தாங்க? நல்ல ஆட்சி எல்லா காரணங்களும் வெற்றியை கொடுப்பதில்லைன்னு அவர் சொல்றாரு. இல்லை, அது பொதுவாக பேசப்படுவது. அந்த பொதுவாக பேசப்படுவதையே நம்ம இந்த தேர்தலில் பொருத்தி பார்த்துட முடியாது. என்னை பொறுத்தவரை 2006-11 கலைஞர் ஆட்சி காலமும் இந்த ஆட்சி காலம், இந்த திராவிட மாடல் ஆட்சி காலம் என்பது இந்த கடந்த ஒரு நூற்றாண்டுகளில் எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ, தொலைநோக்கு திட்டங்களுக்கு என்ன தேவையோ, எந்த மாதிரியான மனிதவள மேம்பாடு இந்த மண்ணில் தேவைப்படுகிறதோ அதற்கான வளர்ச்சியை கொடுக்கிற இடத்தில் இந்த 5 ஆண்டுகால ஆட்சியை நெருங்கிக் கொண்டிருக்கிற ஆட்சி செய்திருக்கிற சாதனை தான் இவ்வளவு பெரிய வெற்றியை தரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். முக்கியமாக ஒரு 4 கூறுகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது உண்மையான தரவுகள், நான் அரசாங்க தரவுகளில் எடுத்த புள்ளி விவரங்கள். சுருக்கமான எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்பு 5 லட்சம் மட்டும்தான். அரசு பணிகளில் கடந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிரப்பப்படாத வேலை வாய்ப்புகளும் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அரசு பணிகள் நிரப்பப்படவில்லை. திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு 40,000 அரசு பணி காலியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. 76,000 அவர்கள் இலக்கு. 10 லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்ன அரசு இன்றைக்கு 12.5 லட்சம் பேரை ஆண்டிற்கு வேலையில் அமர்த்தி இருப்பது. இதுவரையில் 52 லட்சம் பேர் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று இபிஎஃப்ஓ கொடுத்திருக்கிற புள்ளி விவரம். சரிங்களா? இந்த 12 லட்சம் என்பது அந்த பொருளாதார முதலீடுகள் என்பது ஈற்றிருப்பதன் மூலம் கிடைத்திருக்கிற அந்த 34 லட்சம் வேலைவாய்ப்புகள் என்ற தரவுகளும் இந்த 52 லட்சத்திற்குள் அடக்கம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பரந்தாக சோழன் ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை, ஒரு திமுக திராவிட இயக்கத்தின் மீது என்ன குற்றச்சாட்டுகளை பாஜக வைத்துக் கொண்டிருக்கிறது? இந்து விரோதிகள் என்ற குற்றச்சாட்டு. ஆனால் திராவிட இயக்கங்கள் எப்பொழுதுமே தங்கள் நிலைப்பாட்டில் மாறியது இல்லை. கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு. ஆட்சிக்கு அமர்ந்ததற்கு பிறகு அனைவருக்குமான ஆட்சி என்கிற மனநிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை வெற்றி பாதைக்கு கொண்டு போய் இருக்கிறது என்பதில் யாரும் மறுத்து பேசிவிட முடியாது.